துன்பத்தின் அதிர்ச்சி. Book of Matthew chapter 21 verse 1 to 10. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்த போது இயேசுவானவர் சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மறையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திகள் சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவர் ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாக பின் நடப்பாகமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தால் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவரை பத்தி ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து தன் சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எதிரே இருக்க முன்னால் இருக்க கிராமத்துக்கு செல்லுங்கள். அந்த கிராமத்திலே 2 கழுதைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கழுதையை கட்டவிழ்த்து வாங்க. ஏன் கட்டவிழ்த்து வர சொல்றார்? நான் அதுல பவனி செல்ல வேண்டும், நான் அதுல பயணம் செய்ய வேண்டும். எனவே சீசர்கள் போன விதமாய் கழுதை இருந்துச்சு, 2 வழி சந்திலே கழட்டி கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்த உடனே எல்லாரும் உயர்ந்த வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த கழுதை நடக்கிற பாதையில விலை உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் போட்டு குருத்தோலைகள், அந்த ஓலைகள் எடுத்து மரக்கொப்புகள் எடுத்து அசைத்து ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர், இவர் ராஜா ராஜாதி ராஜா என்று அவரை புகழ்ந்தார்கள், அவரை துதித்தார்கள், அவருக்கு மகிமையை செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை. அன்றைக்கு ஒரு பெரிய வர்ஷிப் கான்சர்ட், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்சர்ட் நடந்துச்சு. அவரை துதித்து ஆராதித்தார்கள். பைபிள் சொல்லுது, முன்னுக்கும் பின்னுக்கும் 2 பக்கமும் திரளான கூட்டம், ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, யாராவது ஒருவன் எனக்கு சீசனா இருக்க விரும்பினால், இயேசுக்கு சீசனா இருப்பது எவ்வளவு நல்லது, ஒருவன் எனக்கு சீசனா இருக்க விரும்பினால் அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர வேண்டும். சிலுவை என்றால் பாடுகள், சிலுவை என்றால் பிரச்சனைகள், சிலுவை என்றால் போராட்டங்கள். அந்த போராட்டங்களை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், சிலுவைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சிலுவை உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான போராட்டம் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில வேதனை உண்டு. நல்லா அழகா இருப்பாங்க, மேக்கப் பண்ணிருப்பாங்க, நல்லா ஸ்டைலா இருப்பாங்க, ஆனா அவங்க மனசுல வேதனையாக தெரியாது. இன்னும் சிலர் துக்கமாய் வேதனையோடு இருப்பாங்க. சிலரை பார்த்தா நீங்க சொல்ல மாட்டீங்க, அவங்க எப்பயும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா அங்க ஓடி இங்க ஓடி இருப்பாங்க. நாம அவங்கள பார்த்தோன்னா நாம சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு, ஆனா அவங்களோட மனதில் இருக்க வேதனைகள் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வேதனை பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் சொல்றாரு, நீ எனக்கு பின்னுக்கே வா, என்னை விட்டுறாத. அதுதான் வாழ்க்கையில முக்கியம். வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாரும் சந்திப்போம். இயேசுவின் சிலுவை மரணம் நடக்க போகுது, இயேசு சாக போகிறார். அதுக்கு கிழமை, அந்த கடைசி கிழமை பைபிள் சொல்லுது, வாரத்தின் முதலாவது நாள். வாரத்தின் முதலாவது நாள் என்னது? வீக்ல ஃபர்ஸ்ட் டே சண்டே. அதாவது இதே மாதிரி ஒரு சண்டே
இயேசுவின் மகனத்துக்கு ஆகும் முதல் நாள் எல்லாரும் குருத்தோலை கொண்டு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து அவரை கொண்டாடி அவரை ஆராதித்தார்கள். அந்த ஆரம்ப நாள் வாரத்தில் ஃபர்ஸ்ட் டே ஆராதித்தாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆரம்பம் மாதிரி முடிவில்லை, பெரிய வித்தியாசம். வாரம் ஆரம்பித்தவுடன் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோன்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், இப்படி நாம் அவரை ஆராதிக்கிறோம். இயேசுவை முழு உலகம் பின்பற்றியது. இயேசுவை எல்லாரும் பின்பற்றினாங்க. இயேசுவை இவங்க பின்பற்றிய விதமாய் பார்க்கும் பொழுது அந்த மத தலைவர்கள் பொறாமைப்பட்டார்கள். இயேசுவை கல்லடிக்க அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பின்னால் இந்த கூட்டம் அவ்வளவு பலனாய் ஆண்டவர் தெய்வம் என்று அவரை கும்பிட ஆரம்பித்தார்கள். திரளான கூட்டம் இயேசுவை வந்து கொண்டாடினார்கள். கழுதை மேல் வஸ்திரங்களை போட்டு அவரை கொண்டாடினார்கள். அவர்கள் போகும் பொழுது ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், பாடினார்கள், கொண்டாடினார்கள், தேவனுடைய மகத்துவத்தை சொன்னாங்க. இவர் யார் தெரியுமா? செத்து போன மனிதன் 4 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார். 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க ஒரு இடத்துல, அவங்களோட வாழ்க்கையை அங்கே செத்துற வேணும், ஆனா அவங்களை சுகமாக்கினார். 38 வருஷமா ஒரு குளத்துக்கிட்ட ஒரு மனுஷன் இருந்தான், நோய்பட்டு, அவனுக்கு எழுப்பி நடக்கவே முடியாது. இயேசு போய் ஒரு வார்த்தை சொன்னார், அவன் நடந்தான். 5000 பேர் பசியா இருந்த பொழுது 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து அவர் ஆசுவத்தை 5000 பேர் கொடுத்தார். இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? இப்படி பேசினார்கள். இன்றைக்கு நீங்களும் அப்படிதான். ஆண்டவர் யார் தெரியுமா? இயேசு யார் தெரியுமா? நான் இந்த நிலைமையில இருந்தேன், நான் ஒன்றும் இல்லாத பொழுது என்னை தேடி வந்தார். இப்படி நீங்க அவரை புகழுறீங்க, உண்மை, அது நல்லது. ஸ்டார்டிங்ல அப்படி செய்வது நல்லது, அப்படி இருக்கிறது நல்லது. மிகவும் வல்லமையோடு ஆரம்பித்தார்கள். எல்லாரும் எப்பொழுதும் வல்லமையுடன் தான் ஆரம்பிப்பார்கள். வாரத்தின் ஆரம்ப நாள்ல எல்லாரும் ஓசன்னா என்றார்கள், நல்லது சொன்னாங்க. கடவுள் நல்லவர், அவர் பெரியவர், இவர் உன்னதமானவர், எல்லாத்தையும் போட்டு வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த வாரத்தின் கடைசி நாள்ல சொன்னவனை காணோம், சொன்னவனை காணோம், அவரை துதிச்சவனை காணோம். ஏன்? சிலுவை. வாரத்தின் முதல் நாள் ஆகவாரம், வாரத்தின் கடைசி நாள் சிலுவை. சிலுவையின் பொழுது யாரும் இருக்கவில்லை. ஓசானா என்று பாடினார்கள், ஆனா வாரத்தின் சிலுவையின் பொழுது யாரும் இருக்கவில்லை. இன்றைக்கு அப்படிதான். சர்ச்சில் துதிச்சு ஆண்டவர் பெரியவர் நல்லவர் என்று ஆராதிக்கும், ஆனா பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது நாம இயேசுக்கு பின்னுக்கு போவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடவுளுடைய ஒரு சீசன் பேர் வேணும்னாக்கே உங்க வாழ்க்கையில் ஒரு சிலுவை வரத்தான் செய்யும். அந்த சிலுவை வித்தியாசமான சிலுவையா இருக்கும். உங்களுக்கு வந்த சிலுவை எனக்கு இல்லை, எனக்கு வந்த சிலுவை உங்களுக்கு இல்லை. ஏன் சிலுவை விட உங்க சிலுவை சின்னது, உங்க சிலுவை விட என் சிலுவை பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனா வேதனைகள் வரத்தான் செய்யும். வாரத்தின் ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் திரளான கூட்டம் இருந்தார்கள், ஆனால் வாரத்தின் கடைசியிலே ஒருவன் கூட இருக்கவில்லை. இன்னைக்கு அப்படிதான். நிறைய பேர் ஸ்டார்ட்ல நல்லா வருவாங்க, நல்லா இருப்பாங்க, கடவுளை துதிப்பாங்க, பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க, ஆண்டவரை துதிச்சு ஆராதிப்பாங்க. ஆனா பிரச்சனைகளை பலர் விரும்புவதில்லை. துன்பத்திலே அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவோட திரளான கூட்டம், ஆனா பிரச்சனை அவருக்கு வரும் பொழுது, சிலுவைக்கு வரும் பொழுது ஒரு சீசன் கூட இருக்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கு பாடு பிடிக்காது. இன்னைக்கு சர்ச்சில் சில வேளை இந்த கார்ல மினிஸ்ட்ரி ஆக்களை போட்டு அவங்களுக்கு ஒரு வர்ஷிப் ஒன்று கொடுத்தாங்க. அதே அவனுக்கு உனக்கு ஒழுங்கா கொடிய பிடிக்க தெரியாதான்னு கேட்டா, எல்லாருக்கும் முன்னுக்கு என்னை அவர் அவமானப்படுத்திட்டாரு, உடனே இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்? புகழ்ச்சி விருப்பம், ஆனா பாடு விருப்பம் இல்ல. கிறிஸ்டியன் லைஃப் சொல்லுது பாடுகள் நிறைந்தது தான், ஆனா அந்த பாடுகளை நாங்க அழிய மாட்டோம். எங்களை வளைக்க முடியும், ஆனா எங்களை உடைக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு சிலர் ஊழியத்தை விட்டு போக காரணம் என்னது? பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாரு, இல்லாட்ட அவன் ஏதாவது சொல்லிட்டான், அதனால நான் இதை செய்ய மாட்டேன். ஏன்? எப்படி ஸ்டார்ட் பண்ணினீங்க? எங்கோ கடந்த என்னை கர்த்தர் ஊழியத்தில் வைத்தாரு, எனவே அவருக்காக வாழ வேண்டும். ஸ்டார்ட் பண்ண நீ பிரச்சனைகள் சிலுவைகள் வரும் பொழுது அவருக்காக வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை.
இந்த சர்ச்சில் நிறைய பேர் ஊழியங்கள் இருந்து, ஐயோ எனக்கு இந்த ஊழியம் வேணாம், நான் இப்படி சாதாரணமா இருக்கேன், இல்ல ஊழியம் வேணும்னு பெரிய காரணம் என்னது? யாரோ ஒருவனுக்கு, நான் தமிழ சுத்தமா சொன்னா யாரோ ஒரு சனியனுக்காக. யாருக்காக? சனியனுக்காக, எவனோ ஒருத்தனுக்காக. என்னோட ரொம்ப லவ்வா இருந்தா இப்ப என்னை லவ் விட்டுட்டான், அதனால நான் இப்ப பாஸ்டர் மனசு உடைஞ்சு போச்சு. ஏய், நீ ஆரம்பத்தில் இந்த சர்ச்சில் கண்டது கடவுள, அந்த கடவுள் மட்டும்தான் கடைசிவர் இருப்பாரு, அதை மட்டும் அறிஞ்சு கொள்ள வேணும். கடவுள் இயேசு கிறிஸ்து இவ்வளவு கூட்டம் இருந்தாங்க, இப்ப இவங்க இல்ல சொல்லி பிதாவுடைய சிலுவைய, பிதாவுடைய சித்தத்தை செய்யாம போகவில்லை. நான் ஏன் ஊழியத்தை 19வது வயசு நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் முழுமையாக கொடுத்து. ஏன்னா என் A level எக்ஸாம் முடிச்சோன்னா கேம்பஸுக்கு போக கிடைக்கல. கேம்பஸ் போக எல்லா சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஊழியம் திடீர்னு வேகமாக வந்துச்சு. ஏன்னா நான் O level படிக்கிற நேரமே ஸ்கூலுக்கு போயிட்டு நான் என் சர்ச்சுக்கு போய் அங்கே ஊழியம் செஞ்சேன். A levelல நான் லோ காலேஜுக்கு போக லாஜிக் படித்து நான் அதில் A எடுத்துட்டேன், பெஸ்ட் ரிசல்ட் லாயராக. எனவே நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க முடியாமல் போயிட்டு, ஏன்னா அங்கே ஒரு மீட்டிங் வச்சா அதில் பெரிய கூட்டம், அப்படி வந்துட்டேன். அப்போ என்னுடைய ஊழியத்தை நான் முதல் தெமண்டோகோட்டையில் செஞ்சேன் ஒரு வீட்டில். அதில் அப்போ அந்த நேரம் எங்கள் டேடி சர்ச் அவர் ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கு முதல் நாங்கள் வேறொரு சர்ச்சில் இருந்தோம். அப்போ அந்த சர்ச்சில் தான் ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்க நேரம் நானும் ஒரு சிங்கள தமிழ் பிரச்சனை இல்லை, இங்கே அந்த பிரதர் அசிஸ்டனை வச்சுருந்தோம். எனக்கு பிறகு இப்போ மாதிரி நிறைய ஊழியர்களில் ஒரு ஆள் தான். அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சி ஜனம், நிறைய அற்புதங்கள் நினைச்சு, நிறைய கூட்டம் வந்தாங்க. உங்களுக்கு தேவை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில கிட்டார் எடுத்து தனியை கொண்டு போய் நான் பேமெண்ட்லேருந்து நான் பாட்டு படிப்பேன். தெம்மடோட மகள் அந்த நாட்கள் அப்படி முடிஞ்சோடனே நான் இயேசுவை பற்றி சொல்லி ஆன்பில்லாம் கொடுப்பேன். நிறைய பேர் கடவுள்கிட்ட வந்தாங்க, சபை நல்லா வளர்ந்துச்சு. திடீர்னு எங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நுகியகோடையிலேருந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் வந்தாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்தவன் சர்ச்சுகள் விசிட் பண்ணதில் என் சர்ச்சை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்து அவங்களுக்கு உள்ளுக்கு வந்து கொள்ள முடியல, அவ்வளவு ஜனக்கூட்டம். என்னடா நம்ம சர்ச் இவ்வளோ பெருசாக இருக்குதா அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பிட வழியில் தண்ணியை குடித்து நான் வாழ்ந்து செஞ்சேன் அந்த சர்ச்சை. திடீர்னு அவங்க வந்து பயங்கர கூட்டம், அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் பைபிள் காலேஜ் அங்கே படிக்க, நான் ஏற்கனவே பைபிள் காலேஜ் படிச்சுட்டாங்க. அவர் போக நேரம் அவங்க ஆச்சரியமா, நீங்கள் நேற்று நல்லா இருந்துச்சு, நல்லா கூட்டம் அப்படி இப்படி அவர் ஏதோ சொல்லிட்டாரு. உடனே என்னை ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ அந்த தெமண்டோகோடையிலே ஊழியம் செய்யாது, அது நல்லா வளர்ந்துக்கு, நீ அவருக்கு கொடு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இருக்கிறதே சுத்தமா தமிழாக்க நான் தான் செஞ்சேன். உன்னைய நாங்க பஞ்சுகாவத்துக்கு மாற்றுவோம். பஞ்சுகாவத்தில் இருக்குது வயசு போன 2 கிழவிகள், இன்றைக்கோ நாளைக்கோ மௌத்தாவு போகுது. இதுக்கு போயிட்டு எப்படி நான் பேச, என்னைய தூக்கி அங்க இருந்து எங்க போட்டான். அந்த காலத்தில் எவ்வளவு ஃபயர் நான் ஊழியம் செஞ்சேன், இப்ப இங்க போட்டோன்னு ஏன் நான் அதை செய்யணும் அப்படி சொல்லி நான் கேட்கல. எனக்கு தெரியும் இங்க துரோகம் நடந்துக்குன்னு. எஸ், நான் செய்வேன். ஏன்னா நான் இங்க செஞ்சாலும் அங்க செஞ்சாலும் நான் அவருக்காக தான் செய்றேன். நான் அவருக்காக தான் செய்றேன். ஆமென். நான் அவருக்காக தான் செய்றேன். நான் பின்வாங்க மாட்டேன், யாருக்காக பின்வாங்க மாட்டேன். மனிதர்கள் எனக்கு துரோகம் செய்யலாம், மனிதர்களை அவமதிக்கலாம், மனிதர்களை நாசப்படுத்தலாம், ஆனா என் தேவனுக்காக உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். என்னை அங்கிருந்து மாற்றி 2 பேருக்கு அடுத்து போட்டாங்க. என் மனசே உடைஞ்சி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இனிதான் எனக்கு பணம் கிடைக்க போகுது, வசதி கிடைக்க போகுது, அங்க போட்டாங்க. இந்த 2 வயசானவங்களை வச்சு நான் பேச ஆரம்பிச்சேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த 100கணக்கான ஜனங்கள் இருக்க இடத்திலும் கர்த்தர் நல்லவராக இருந்தார்.
அதே கர்த்தர் இப்பொழுது நல்லவராயிருக்கிறார். கூட்டம் மாறலாம், ஆனால் அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார். நான் கூட்டத்தோடு இருப்பதை விட நான் அவரோடு வாழ்வதை மேலாக நினைக்கிறேன். அவருக்காக வாழ்வது, அவருக்காக ஜீவிப்பது. வாழ்க்கையில வரும் பிரச்சனை, அந்த வார நேரம் நாம் எப்படி இருக்கோம் அதுதான் முக்கியம். வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கு, குடும்பத்துல குழப்பம் இல்லை, பண கஷ்டம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. அந்த நேரத்தில் கடவுளை துதிக்கிறது நல்லது தான். ஆனா வாழ்க்கை குழப்பம் வரும் பொழுதும் அவருக்காக வாழ வேண்டும். இயேசுவோட கூட்டம் இருந்தாங்க, ஆனா கொஞ்ச நேரம் போகணும் யாரும் இல்ல. கடைசியில சிலுவை கிட்ட போகணும் ஒத்தனை இல்ல, 12 பேர் ஓடிட்டாங்க. ஆனா அவர், என் அப்பா என்னை அழைச்சாரு, அவர் என்னோட கூட இருக்காரு, அவருக்காக நான் வாழ்வேன். இருப்பது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. அவர் வாழ ஆரம்பித்தார், அவர் சிலுவைக்கு போக ஆரம்பித்தார். நான் சிலுவையை சகிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் சிலுவையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு முழு உலகமே முழங்கால் பணியிடத்தக்கதாக நாவுகள் யாவும் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்கதாக மாறியது. நான் இந்த காலை நேரத்தில் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது கடவுளோடு இருங்க. Come on church. Glory. Oh. உட்கார்ங்க. வாங்க. அவர் அந்த பிரச்சனை நேரத்தில் அவர் சிலுவையை சுமந்தார். யாரும் இருக்கல, சுமந்தார். எனவே அவர் இயேசு உயிரோடு எழுப்பாட்டி இந்த உலகத்திலே அவருக்கு பெரிய நாமத்தை கொடுத்தார். நான் இந்த காலையில சொல்றேன், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் அவருக்காக வாழ்வதும் அவரோடு வாழ்கிற வாழ்க்கை விடாமல் இருங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் எல்லா முன்பாக, உங்களை பகைத்தவளுக்கு முன்பாக, உங்களை அவமதித்தவளுக்கு முன்பாக என் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில கடந்து போகாத பிரச்சனை இல்லை. நீங்க யாராவது சொல்லுங்களா, பாஸ்டர் நீங்க இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணலன்னு? சொல்லவே முடியாது. எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கேன். குடும்பத்தில், வாழ்க்கையில், சொந்தத்தில், நண்பர்களில், பணத்தில், புகழில், பிஸ்னஸில், தொழிலில், கவர்மெண்டில். ஜெயிலில் என்னை தலைக்கீழ தொங்க போட்டு அடித்தாங்க, என்னை ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, சித்திரவதை பண்ணாங்க. நான் இந்த சர்ச் நடத்துனால. ஆனால் நான் விடலை. கூடவே இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, தப்பா பேசுனாங்க, ஆனா நான் விடல. ஆனா அதே ஆக்களை கத்து மறுபடி இங்க கொண்டு வச்சுக்க. இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஆரம்பத்தில் அவருக்கு திரளான கூட்டம் இருந்தாங்க, ஆனா இறுதியில் ஒருவனும் இருக்கவில்லை. பைபிள் சொல்லுது, ஏசாயா புத்தகத்தில் அவருடைய முகம் பார்க்கத்தக்கதான ரூபமா இருக்கல்ல. எனவே எல்லாரும் அவரை விட்டு தூரம் போனாங்க, எல்லாம் தூரம் போயிட்டாங்க. ஏன்னா அவர் அடிபட்டு வேதனைப்படுறதும் அவர்கிட்ட போயிட்டாங்க. யாரும் விரும்பல. நீங்க அழகா இருந்தா பலர் உங்களோட இருப்பாங்க, நீங்க வசதியா இருந்தா பலர் உங்களோட இருப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில் அழகு போகும் பொழுதும், வசதி போகும் பொழுதும் அந்த கடவுள் மட்டும்தான். எப்படி இயேசுவோடு இருந்தாரோ அவர் இருப்பார். வாழ்க்கையில ஒரே வாரத்தில் அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. ஸ்டார்ட்ல ஞாயிற்றுக்கிழமை இது நடந்துச்சு. என்னது? ஓசன்னான்னு வெள்ளிக்கிழமை திடீர்னு. நேத்து நல்லா இருந்தவன் இன்றைக்கு திடீர்னு எவனா மாறிட்டான். மாறும். நேத்து நல்லா தான் போச்சு, திடீர்னு கொரோனா வந்து எல்லாம் மூடிச்சு. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். கிறிஸ்டியன் லைஃப் அப்படித்தான். கிறிஸ்டியன்ல போராட்டமும் பாடுகளும் மரணங்களும் வரும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு ஜெயமான வாழ்க்கை தான் கிறிஸ்டியன் லைஃப். ஒரே வாரத்தில் நடக்கும். நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு பிரியும், நல்லா அன்பா இருந்தவங்க திடீர்னு பிரிவாங்க. ஆனா மனசு சோர்ந்து போய் கடவுளை விட வேண்டாம். உங்க ஊழியங்களை செய்யும் பொழுது யாராவது ஒரு பிரச்சனையா விட்டுறாதீங்க.
உங்களை உட்கார வைக்கிற நேரத்தில் அசரிங்களை இங்க உட்காராதுன்னு அங்க உட்கார வைப்பாங்க. இங்க அசரிங்கும் தெரியும் தானே, உட்கார்ந்த பிறகுதான் எழுப்பாட்டி இங்க உட்காருன்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி சொல்லிட்டான்னு போயிடாத. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது கடவுளை பார்க்க. நம்ம அசரின் கவனிச்சாலும் கவனிக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம கவனிக்க நம்முடைய கடவுள் இருக்காங்க. துன்பத்தின் அதிர்ச்சி ஏற்படும். நீங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இந்த நிலைமை கடந்து தான் வர வேண்டும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை வரும். துன்பம் என்பது அனைவருக்கும் உரியது. நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்காது. அவங்கள பாங்க ரொம்ப வெள்ளையா இருக்காங்க, சீஸ் போல மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன கவலை, அந்த பொடியனுக்கு என்ன கவலை, ரொம்ப வெள்ளை வெள்ளையானு சீஸ் போல மாதிரி இருக்குன்னு. ஆனா அதுட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை. கருப்பா இருக்கன்னு நீ பிரச்சனை இல்லை நினைக்காத. எல்லாரும் உனக்கு பார்த்துட்டு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லுவாங்கன்னு, அது பணம். பணம் இருக்கனால பிரச்சனை இல்லை நினைக்காத. வசதி இருக்கனால பிரச்சனை இல்லை நினைக்காத. படிப்பு இருக்கனால. இன்றைக்கு முதலாம் உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளை பார்த்து இந்த மூன்றாம் உலக நாடுகள் என்ன சொல்லுது, அந்த நாடுகள் எவ்வளவு வசதியா இருக்கு, அந்த நாடு எப்படி நல்லா இருக்கு, முன்னேற்றம். உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்டில் நிம்மதி இல்லாம அந்த நாடே குழப்பத்தில் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை மாதிரியே பிரச்சனை மூன்றாம் உலக நாடுகளுக்கு எந்த பிரச்சனை, அவன் கீழே இருக்கான், அவன் அப்படியே வாழ்றான். பணக்காரன் என்ன சொல்லலாம், கார்ல போகிறது எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, பழகி வீட்டில் இருக்கணும் என்ன பிரச்சனை, லாமனே தான் அவனுக்கு தேவை. ஆனா லாமன் அனுப்புறது அவனுக்கு போதும். ஆனா அவன் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்கும். பணக்காரங்க ஏழைகள் எல்லாரும் துன்பப்படுவாங்க. ஏன்னா நாம பின்பற்ற இயேசு கிறிஸ்துவை துன்பப்பட்டார். இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் எல்லாம் உங்களை கைவிட்ட பொழுது, ஏன் கடவுள் என்னோடு இருக்கார், அவர் என்ன கைவிட மாட்டார் அப்படி சொல்ல விசுவாசத்தோடு வாழ்வீர்களா? நீ யாரோ ஒரு சனியனுக்காக வேண்டி கடவுளை விடாத. கடவுள் முக்கியம். எத்தனை பேர் கைவிட்டாலும், எத்தனை பேர் உன்னை ஏமாத்தினாலும், அந்த ஏமாந்த இடத்துல இருந்து உன்னை மறுபடியும் உயர்த்தி வைக்க கடவுளை 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 பச்சையா நம்ப ஆரம்பிங்க. கடவுளை ரொம்ப பச்சையா நம்ப ஆரம்பிங்க. அவர் ரொம்ப பச்சையா ஆரம்பிங்க. நிறைய துன்பங்கள் வரும் பொழுது கேள்விகள் எழும்பும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல பல கேள்விகளோடு இருக்கீங்க. எப்படி தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும் பிரச்சனையில? பிரச்சனையும் பொழுது கடவுள் நல்லவர், அவர் பெரியவர் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். எப்படி தேவன் அனுமதிப்பா? ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கும் தப்ப முடியாது பிரச்சனையில இருந்து. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும். கொண்டாட்டத்தின் போது திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் துன்பத்தின் பொழுது அனைவரும் விலகி போனார்கள். எல்லாரும் விலகி போனாங்க. பிரச்சனை துன்பம் வரும் பொழுது ஒருவன் கூட இருக்கவில்லை அவரிடத்துல. கொண்டாட்டத்தில் பாடினார்கள், கொண்டாட்டத்தில் மகிழ்ந்தார்கள். ஆனால் துன்பம் ஆரம்பித்தவுடன் விலகி போனார்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கூடவே இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், நீதான் என் உசுறு, நீதான் எனக்கு வாழ்க்கை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில் ஒன்ன படிச்சுக்கொள்ளுங்க, எல்லாரையும் அன்பு காட்டுங்க. எல்லாரையும் அன்பு காட்டுங்க. ஆனா ஒத்தியாவது நம்ப வேண்டாம். ஆனா வாழ்க்கை நம்ப தகுந்தவர் அவர் மட்டும்தான். என் நம்பிக்கை அவர் தான். ஒரு அழகான நாய். அந்த நாயை எடுத்து வீட்டை வளர்த்து, அந்த நாயை வீட்டில் வீட்டுக்கு ஒரு கலஸ். சில நாய்களுக்கு ரொம்ப விலை. வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்கும். யாராவது வந்தால் அது மேலே பாயும் நல்லாக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்கும். அவங்கள பார்த்து கொள்ளும். ரொம்ப கவனிக்கும் நாய். நாய்க்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, மனுஷனுக்கு 100 நாள் சாப்பாடு போடுங்க,
ஒரு நாள் சாப்பாடு போட மறந்துங்க, உங்களை மறந்துடும். ஆனா நாய்க்கு ஒரு நாள் சாப்பாடு போடுங்க, அது 100 நாள் உங்களை மறக்காமல் இருக்கும். ஆமென். நீங்களே ஒத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ. அதான் அப்படி. ஆனா இந்த நாயை வளர்த்து வீட்டில் இருக்கும், திடீர்னு ஒரு நாள் அந்த நாய்க்கு ஒரு நோய் வருது. சில நோய்கள் பல, எனக்கு இந்த மிருகங்களை பத்தி எனக்கு ரொம்ப விருப்பம். அந்த நாய்க்கு ஒரு நோய், சில பின்னுக்கு பெரிய கட்டி மாதிரி, அது நாற்றம் எடுக்கும். அந்த நேரத்தில் இப்ப இவர் ஸ்மார்ட்டா அழகா ரோட்ல கொண்டு போவாரு. இப்ப அது கொண்டு போக மாட்டாங்க, அது கொண்டு போக மாட்டாங்க. இப்ப அதுக்கு நோய் வந்து அதை சுகமாக்க முடியாது. பாவம். ஒரு கூடு ஒன்று கட்டி சரி, நீ வீட்டில் நடுவில் எடுக்காம ஒரு மூலையில போட்டு அது 3 வேளை சாப்பாடு போடு. ஆனா அவன் அதுவும் செய்ய மாட்டான். அந்த நாயை எடுத்து 3 வீல்ல எங்கேயோ கொண்டு போய் ஏதோ இடத்துல விட்டோம். நான் அந்த நேரத்து ஒரு கேள்வி தான் எனக்கு கேட்பேன். இவ்வளவு காலம் இருந்த நாய், உன் வீட்டில் இருந்த நாய நீனே ரோட்ல கொண்டு போய் நேசிக்க முடியாம போட்டா, அந்த ரோட்ல இருக்கவங்க அந்த நாய் எப்படி நேசிப்பாங்க? கல்லெடுத்து அடிப்பாங்கல்ல, கல்லெடுத்து அடிப்பாங்க. ஆனா நான் உங்களை சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நோயா இருந்தாலும், உலகமே கைவிட்டாலும், அவர் உங்களை பக்கத்துல வச்சு கொள்வாங்க. தூக்கி எறிந்த பொழுதும், எல்லாரும் இது வேணான்னு போட்ட பொழுதும் அவர் வந்து நம்மளை வேணும்னு சொன்னாங்க. அதுதான் அவர். இயேசு கிறிஸ்து கொண்டாட்டத்தை பார்க்கிலும் துன்பத்தில் மிக வல்லமை உள்ளவராக இருந்தார். அதான் முக்கியம். நல்லா எல்லாமே போகிற நேரத்தில் ஸ்ட்ராங் ஆக்குறதை விட பிரச்சனை வர்ற நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கணும். வாழ்க்கையில இயேசுவோட பெரிய கூட்டம், ஆனா சிலுவை வாகனத்தில் இல்லை. சிலுவையை சகிக்க வேண்டும், பிரச்சனையை சகிக்க வேணும். அப்பத்தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமாக முழு உலகம் தெரியத்தக்கதாக உங்க நாமத்தை அவர் உயர்த்துவார். யோபு அவன் பக்தி உள்ள ஒரு மனிதன், யோபு ஒரு நீதிவான், யோபு ஒரு சன்மார்க்கன், அவன் ஒரு உத்தமன். அவனிடத்துல 7000 ஆடுகள் இருந்துச்சு, 5000 எருமைகள் இருந்தது. அவனிடத்துல 500 ஒட்டகம் இருந்துச்சு. அவனுக்கு 10 பிள்ளைகள், 10 பிள்ளைக்கும் தனித்தனி வீடு கட்டி கொடுத்தான். அவனுடைய சொத்த பூமி தாங்காது, அவ்வளவு நல்லா இருந்தான். திடீர்னு ஒரு நாள், ஒரே நாள், நேத்து நல்லா இருந்தவன் அடுத்த நாள் எல்லாம் இழந்தான். வாழ்க்கையில சில நேரத்து மதிப்பு, மானம், மரியாதை எல்லாம் ஒரே நாள் போயிடும். முழு சொந்தமே கைவிட்டுச்சு. அவனுடைய உச்சந்தலை உள்ளங்கால் வரை காயம். அந்த யோபு வீதியிலே படுத்து அவன் சாக்கில் உட்கார்ந்து இருக்கான். வீட்டை இழந்தான், சொத்தை இழந்தான். அவனுடைய சொந்த மனைவி வந்து கேட்கிறா, ஏன் இப்படி இருக்க, செத்து போ. அந்த நேரத்தில் யோபு என்ன சொன்னான்? அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். நீ அல்ல, அவரே வந்து கொண்டாலும் கூட நான் அவர் மேல நம்பிக்கை விட மாட்டேன், அவருக்காக வாழ்வேன். அவன் என்ன சொல்றான்? எல்லாம் இருந்துச்சு, இப்ப ஒன்று இல்ல. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் எடுத்துக்கொண்டால், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வேணும். இயேசு கழுதை மேல ஏறணும்னு பெரிய கூட்டம், வஸ்திரங்களை போட்டாங்க, குருத்தோலை ஏந்தி பாடினாங்க. ஆனால் மனிதர்கள் தொடர்ந்து இருக்கவில்லை. எல்லாரும் உங்களோட எப்பயும் இருப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி பெரிய ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த கார்களுக்கு எல்லாரும் புதுசு, கார்களுக்கு எல்லாம் புதுசு, மியூசிக் அடிக்கெல்லாம் புதுசு. இது இப்படியே இருக்கும் நம்ப முடியுமா? இது அப்படியே போயிடும். ஆனா அவர் போக மாட்டாரு. இவ்வளவு பேரும் போனாலும் என் ஆண்டவர் இன்னொரு குரூப்பை கொண்டு வருவாரு. நல்லா கவனிப்போம், நல்லா பார்ப்போம். திடீர்னு சொல்லாம காண போயிருங்க. ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு தெரியாம போயிடும்.
திடீர்னு காணாம போன பிறகு மற்றவங்க வேற கதை கதைப்பாங்க. எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். யார் வந்தாலும் யார் போனாலும் அவங்க நம்மோடு இருப்பா. நம்ம வாழ்க்கைக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. என் சர்ச்சுக்கு பெரிய பெரிய மில்லியனர்ஸ் வந்தாங்க, பெரிய கோடீஸ்வரர் வந்தாங்க. அந்த நேரத்தில் இருந்து அதே கடவுள் இப்பவும் இருக்கா. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில வேணும். எத்தனை பேரால சொல்ல முடியும், சிலுவை வந்தாலும் இன்றைக்கும் அவர்தான் ராஜா, பிரச்சனைகள் வந்தாலும் அவர்தான் ராஜா, எனக்கு அவமானம் வந்தால் அவர்தான் ராஜா, எனக்கு பாடுகள் வந்தால் அவர்தான் ராஜா. இயேசுவை பாருங்க, அவர் எல்லாரும் துதிச்சு ஆர்ப்பாய்க்கிறதில் அவர் தேவகுமாரனாய் போனார். அவர் சொன்ன இந்த தேவனுடைய வீடு அப்படிலாம் பேசினாரு. ஆனா கடைசியில சிலுவை வந்தோன்னு கடவுளை தூசித்தாரா? இல்ல. அந்த பிரச்சனையும் பொழுது என் ஆவி உங்க ஆத்மா உங்க கையில் ஒப்பு கொடுக்க அவர் கடவுளை நம்பினாரு. வாழ்க்கையில் அப்படித்தான் வாழ வேண்டும். ஒரே வாரத்தில் மனித கூட்டம் காணாமல் போயிட்டு, நான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன், உங்களை ரொம்ப யாரு நேசிக்கிறாங்களோ சீக்கிரம் போய்வாங்க. இது தெரிஞ்சுக்கிந்தா போகிற நேரத்தில் பிரச்சனை இருக்காது. ஆச்சரியப்படக்கூடாது, துன்பத்தில் அதிர்ச்சி அடையக்கூடாது. இப்படி கேட்க, நாய் கொலைக்குமா கொலைக்காதா? இப்ப நாய் திடீர்னு ஒற்றை ஆச்சரியமா அப்படி நாய் கொலைக்குன்னு பார்ப்பீங்களா? ஏன்னா அது கொலைக்கும். அதே மாதிரி தான் கூட இருக்கவன் துரோகம் பண்ணும் பொழுது ஆச்சரியமா பார்க்காத. ஏன்னா அது நாய் தான், அது நிச்சயம் கொலைக்கும், அது அப்படித்தான் செய்யும். வாழ்க்கை தான், அதான் லைஃப். இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க சொந்த தாய் கைவிட்டாலும், உங்க தகப்பன் கைவிட்டாலும், எல்லாரும் கைவிட்டாலும் கைவிட மாட்டார். அவர் கைவிட்டாதான் ஆச்சரியப்பட வேண்டும். அவர் கைவிடாத ஆண்டவர் உங்க குடும்பத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஓ ஓ ஓ சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ விபாஷே. ஆமென். நாய் கொலைக்குமா கொலைக்காதா? பக்கத்துல 2 மூஞ்சையும் பார்த்துக்கொள்ளுங்க. அது ஆச்சரியம் இல்ல. நாய் காடு கத்துனா தான் ஆச்சரியம். மனுஷன் கைவிடாடு தான் ஆச்சரியம். அவன் மேல வரமிட்டு தான் உங்களை பிடிச்சு கொண்டு இருப்பான். நீங்க மேல வந்தோன்னு உங்களை ஒதுக்கிடுவான். உங்க மைண்ட் ப்ரோடா இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நிறைய பேர் ஏணியில ஏறணும்னு ஏணிய மறந்துவாங்க. எங்களுக்கே பைபிள் ஸ்டடி சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் ஏணியில ஏறிட்டு அடே ஏணி எங்களை தூக்கி சொல்லி ஏணியை மேல கொண்டு வைப்பானா? வைக்கவே மாட்டான். ஒரு பொடி நிலத்திலிருந்து மண் எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டா அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி அவ்வளவும் அழுக்காகுமா அழுக்காகாதா? சத்தமா சொல்லுங்க. ஒரு பொடி மண் எடுத்து தண்ணியில போட்டுங்க கிளாஸ்ல, அழுக்காகுமா அழுக்காகாதா? ஒரு பொடி மண் எடுத்து நான் கடல்ல போடுறேன், அழுக்காகுமா அழுக்காகாதா? ஏன்? உங்க மனசு கடல் மாதிரி இருக்கணும். உங்க மனசு சின்னதா வச்சுக்கொள்ள வேணாம், உங்க மனசை பெருசா வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில எந்த குப்பை விழுந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் நீங்க அழுக்காகவே மாட்டீங்க. ஆமா, உங்களை அசிக்கப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நீங்க பெரிய மைண்டோடு, பெரிய பிராட் மைண்டோடு இருக்க வேண்டும். நீங்க குறுகிய மனப்பான்மையோடு இருக்க கூடாது. நான் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. நல்ல நியூஸ், குட் நியூஸ். துன்பங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வரும். அப்ப அது பிரச்சனை இல்லை, வாகனம் பிரச்சனை இல்லை, வரும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் உனக்கு எதிராக ஒரு வாசலால் வருவாங்க எதிர்த்து, ஆனா 7 வாசலால் போவாங்க. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், எந்த சந்தர்ப்பத்திலும் கடவுளை கைவிடாமங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது, உங்களை அசைக்க முடியாது.
நான் கொண்டாட்டத்தை விட துன்பத்தில் எப்படி இருக்கிறேன் என்று அறிய விரும்புகிறேன். எல்லாரும் கைவிட்ட பொழுது நான் எப்படி இருக்கவே அது நான் அறிய விரும்புகிறேன். ஒருவேளை என்னை தூக்கி இந்த சர்ச்சில் நீ வேணாம் சொல்லி என்னை வெளியில போட்டாலும் எனக்கு அது குழப்பமே இல்லை. ஏன்னா இங்க இருந்தாலும் அவரு தான் என்னோடு இருக்காரு, நான் அங்க தனியா இருந்தாலும் அவரு தான் இருக்காரு. அதான் வாழ்க்கை. அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. புயல் வீசப்படும் பொழுது எந்த அளவில் நான் அர்ப்பணித்துள்ளேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்க ஊழியத்தில் வரும், நாங்க எந்த அளவுக்கு நாங்க டெடிகேட்டா இருக்கோம். இன்று மக்கள் என்னுடன் இல்லாமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் 3 பேரை வச்சு சர்ச் நடத்துகிறதுல அந்த வீட்டுக்குள்ள இருந்த கடவுள் அதே கடவுள் தான் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முடிக்க வைக்கப்படுவேன். இந்த கால நேரத்தில் நீங்க எப்படிப்பட்ட துன்பத்தில் கடந்து போய் கொண்டிருக்கீங்க? ஒரு பெரிய ஒரு பயத்தோடு வாழ்கிறீங்களா? அந்த பயத்துல காடை விட வேணாம். நான் உங்க எல்லாரும் சொல்ல, உங்க குடும்பங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு காட் எப்பவும் நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அவர் கெட்டது செய்ய மாட்டாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஒருவேளை நீங்க நேசிச்சவன் உங்களை கடைசினை கைவிடலாம். அந்த நேரத்துல கடவுள் எனக்கு நல்லதுதான் செய்வாங்க, அந்த சிலுவை கூட எனக்கு நல்லதுதான் நினைக்க, கடவுள் அதை விட உங்களுக்கு மகிமையை தான் தருவாங்க. கடவுளை நம்பினவங்க யாரும் கீழே போக மாட்டாங்க. கடவுளை பச்சாவே நம்புங்க. அதுதான் லைஃப். உங்க வாழ்க்கையில தனிமையில் நீங்க வாழலாம், கைவிடப்பட்ட நிலையில் வாழலாம். தாய் தகப்பன் அன்பு இல்லாம, மனைவி புருஷன் பிள்ளைகள் அன்பு இல்லை, தகப்பன் அன்பு இல்லை, ஒரு பண பிரச்சனையில போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா உன் துன்பத்தில் அவர் உன்னை விசாரிப்பார். நீ சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் வந்து கேட்பாரு, சாப்பிட்டியா? நீ சாப்பிடுன்னு சொல்லுவாரு. அதான் கடவுள். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக்கா. இன்று உங்களை புகழும் மனிதர்கள் நாளை உங்களை விட்டு விலகி போவாங்க. நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க தான் ஒரு நல்ல நீங்க இந்த ஆவிக்கு தகப்பன்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனோட புகழ்ச்சியை கேட்டோன்னே இந்த கையில இருக்க முடியெல்லாம் நேரம் அப்படி வந்துடும், முளைச்சு வர மாதிரி அப்படி பேசுவாங்க. எனக்கு என்னைய புகழ்ந்தா எனக்கு அப்படி வராது. ஏன்னா எனக்கு தெரியும், என்னைய புகழ்க அவங்க நாளைக்கு மாறுவாங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓசானான்னு பாடினவங்க 7 நாளைக்குள் அவரை சிலுவையில் அறைன்னு சொன்னாங்க. நீதான் ராஜா என்று கூறினார்கள். கவனம், அதே ஜனம் உங்களை கல்லெறிவாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த இடத்துல எல்லாரையும் நேசிங்க. உங்க வீட்டில் எல்லாத்தையும் நேசிங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் நேசிங்க, சொந்தத்தில் எல்லாத்தையும் நேசிங்க, உங்க நண்பர்கள் எல்லாரையும் நேசிங்க. ஆனா யாரையும் நம்ப வேணாம், கடவுளை மட்டும் நம்புங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு நடுக்கடல்ல அந்த படகு ஆடிக்கொண்டு அந்த முழு இருட்டுல அந்த 4ஆம் ஜாமத்துல ஒரு புயல் மத்தியில நீ போய் கொண்டிருக்கலாம். மூழ்கி விடுமோ என் படகுன்னு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த கடல் நடுவுல என் ஆண்டவர் நடந்து வந்து அந்த கடல் நடுவில் அவர் நடந்து வருவார். யாருமே வராத இடத்துக்கு அவர் வருவார். நீ சாகுற நேரத்துல கூட அவர் உன்னை சாக விடாமல் அவர் உன்னை காப்பார். உன் துன்பத்தில் மட்டும் அவர் உனக்காக எழுந்து நிற்பார். இந்த இயேசு கடந்து கொண்டு, இயேசு எல்லா பிரச்சனையும் கடந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 138:7 சொல்லுது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அந்த நம்பிக்கை இருக்குதா? நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என் கடவுளை உயிர்ப்பிப்பார். நான் துன்பத்தில் போகணத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் செத்து போகிற நிலைமையில் இருந்தாலும் கூட அவர் வந்து எனக்கு உயிரை கொடுத்து, என் பிசினஸ்க்கு உயிரை கொடுத்து, என் வாழ்க்கைக்கு உயிரை கொடுத்து, என் குடும்பத்துக்கு உயிரை கொடுத்து என்னை மேலே கொண்டு வர தேவன்.
அவர் சொல்லுகிறார் ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடே கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புகழுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாதிருக்கும். யாத்ராமம் 34:10, நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். கடவுள் ஒரு கவனன் பண்றார், உங்களோட ஒரு கவனன்ட் அவர் பண்ணி சொல்றார், பூமி எங்கும் எந்த ஜாதிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும்பாக நான் செய்வேன். கடவுளை நம்புங்க. பிரச்சனையில போகலாம், உபத்திரத்துல போகலாம். நான் இலங்கையில எவ்வளவு பாசமாக பார்த்துருக்கேன். சில பாஸ்டர்கள் ரொம்ப உண்மையா ஊழியம் செய்வாங்க. அவங்க சர்ச் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு, எல்லாம் உடைஞ்சு போன அவர் முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. இல்ல, அந்த சர்ச் தான் இன்னைக்கு எல்லா சர்ச்சோட பெருசாய் வந்திருக்கு. கடவுள் சொல்லுறாரு, பூமி எங்க எந்த ஜாதியில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்வேன். உன்னோட கூட இருக்க ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோட இருப்பேன், உன்னோட கூட இருப்பேன், உன்னோட கூட இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், come on church, நான் உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ரிபா ஷக்கரபாரியா. அப்படி நின்று கொண்டு ஒருக்காக சொல்றேன், ஒருவேளை ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு மோசமா இருக்கு, முடிவு மோசமா இருக்கு, யாருமே கூட இல்லை. ஆனா நான் சொல்றேன், என் ஆண்டவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா, அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு வரை அவர் இருப்பார். அவர் சொல்ல, உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோட கூட இருக்கிறேன். ரோமர் 8:26. அன்று அவருடைய தீர்மானத்தின்படி அவர் தீர்மானிச்சார். நான் காசல் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நான் அங்கே ஜெபமணி சொல்லுங்க, எங்கள் அம்மாவோட வயிற்றில் பிறந்தேன். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் என்னை பிறக்க வச்சார். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இந்த பூமிக்கு நீங்கள் பிறக்க நேரம் கடவுள் உங்ககிட்ட ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானை யாருக்கும் அழிக்க முடியாது. அதை அழிக்க முடியும் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. கடவுள் உங்க மேல வச்ச பிளானை யாருக்கு அழிக்க முடியும்? சாத்தானுக்கா? இல்லவே இல்லை. ஒரே ஆளுக்கு தான் அழிக்கலாம், அது உங்களுக்கு தான். உங்களால் அழிக்கலாம். நீங்க கடவுளை விட்டு தூரம் போனா, ஊழியத்தை விட்டு போயிட்டு போனா, அவர் எதுக்கு அழைச்சாகும் அதுல நீங்க விழுந்து, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் கடவுள் இடத்துல அன்பு கூறுங்க. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், நான் பைபிள் வாசிக்கிறதை விட மாட்டேன். நான் 3 பாட்டுகளை படிப்பதை விட மாட்டேன். அந்நிய பாஷை பேசுறதை விட மாட்டேன். நான் ஜெபம் பண்ணதை விட மாட்டேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதால் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உங்க வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்க பிரச்சனையும் இனி வந்து கொண்டிருக்க பிரச்சனையும் கர்த்தர் அதை நன்மையாய் தான் மாற்றுவார். நீங்க அதை தீமை நினைக்கலாம் இல்ல. உங்க வாழ்க்கையில உங்க ஜாப் போச்சா, உங்க பிசினஸ் போச்சா, உங்களை விட்டு யாராவது போனாங்களா, God சொல்றாரு, நான் அதை நன்மையாய் மாற்றுவேன். ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி சபை கர்த்தரை துதிங்க. ஓ, நான் உம்மோடு வாழ்வேன். ஓ, உம்மோடு வாழ்வேன். நான் உமக்காக வாழ்வேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபா ஷக்கரபாரியா. ஆமென், ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.